வினாக்கள் விடைகள். வினா எண் 131. மாண்புமிகு உறுப்பினர் திரு ம. பிரபாகரன், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் மலையாளப்பட்டி கிராமம் அருகே உள்ள சின்னமுற்றூர் நீர்த்தேக்கம் அமைக்க இயக்குநர் இந்திய புவியியல் ஆய்வு மையம், சென்னை மற்றும் நீர்வளத்துறை சார்ந்த பொறியாளர்களால் கூட்டுத்தள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த திட்ட தளத்தில் நீர்த்தேக்கம் அது வேறு ஏதேனும் கட்டமைப்புகள் அமைக்க நீரை தேக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. மாண்புமிகு உறுப்பினர் ம. பிரபாகரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நீர்வளத்துறையின் சார்பில் அரும்பாவூர் ஏரியை புனரமைக்க 3,41,00,000, கல்லாற்றிற்கு குறுக்கே வீக்களத்தூர் அணையை புனரமைக்க 3,25,00,000, குன்னம் பகுதியில் நரி ஓடை, பறவாய் ஓடை அணைகளுக்கு புனரமைக்க 2 கோடியும் ஆக மொத்தம் 8,66,00,000 நீர்வளத்துறையின் சார்பில் கொடுத்ததற்கு எனது தொகுதியின் சார்பாகவும் மாவட்டத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்களது பெரம்பலூர் மாவட்டம் விவசாயத்தை முதன்மையாக கொண்ட மாவட்டம். வேப்பந்தட்டை வட்டத்தில் மட்டும் சுமார் 45,000 விவசாய தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் மக்காச்சோளம், பருத்தி, நெல், கரும்பு, மரவள்ளி பயிர்கள் பெரும்பான்மையாக சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. வேப்பந்தட்டை வட்டம் மலையாளப்பட்டி ஊராட்சியில் சின்னமுற்றூர் நீர்த்தேக்கம் என்பது பச்சை மலையில் உற்பத்தியாகின்ற கல்லாறு பருவமழை காலங்களில் களமழையின் போது கல்லாற்றின் உபரிநீர் வெளியேறி வெள்ளாறு வழியாக வீணாக கடலில் கலக்கிறது. எனவே சின்னமுற்றூர் பகுதியில் நீர்த்தேக்கம் அமைப்பதன் மூலமாக நீரை சேகரித்திற்கு விவசாயத்திற்கும் கால்வாய் அமைத்து ஏரிகளுக்கும் குடிநீருக்கும் கொடுத்தால் அந்த பகுதியில் உள்ள அரும்பாவூர், மேட்டூர், விஜயபுரம், தழுதாலை, பெரியமாபாளையம், பூலாம்பாடி, வெங்கனூர், கல்லப்பட்டி, கடம்பூர், வெங்கலம், கிருஷ்ணாபுரம், வெண்பாவூர் போன்ற 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள விவசாயிகள் பயனுள்ள திட்டமாக இது அமையும். இது இங்குள்ள விவசாயிகள், விவசாய சங்கங்கள், பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. மேலும் 2021 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது நமது தாயில்லம் கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்திருந்தார். எனவே அமைச்சர் அவர்கள் மறுபரிசீலனை செய்து சின்னமுற்றூர் நீர்த்தேக்கத்தை அமைக்க ஆவண செய்ய வேண்டுமாறு தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டு அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திட்டம் அமைய வேண்டும் என்பதுதான் அரசனுடைய ஆசை. அதற்காக தான் இந்த திட்டத்தை 2017 முதல் ஆய்வு செய்தோம். அதற்கு பிறகு அந்த மண் எப்படி இருக்கிறது என்பதற்காக மறுபடியும் 2018 அந்த மண்களை சேகரித்து ஆழ்துளை கிணறு போட்டு அதை பரிசீலனை செய்தோம். அதற்கு பிறகு 2017, 18, 19 டைரக்டர் ஆஃப் ஜியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா அவர்கள் நேராக வந்து அந்த இடத்தை ஆய்வு செய்து ஒரு முடிவெடுத்தார்கள். இந்த திட்டத்தளத்தின் மேற்பரப்பில் தற்போது நிலமட்டத்திற்கு கீழ் 12 மீட்டர் ஆழம் வரை பல்வேறு அளவுகள் உள்ள கூழாங்கற்கள் மண் கலந்து காணப்படுவதாலும் அதற்கு கீழ் சிதையுற்ற பாறைகள் காணப்படுவதாலும் இத்திட்ட தளத்தில் நீர்த்தேக்கம் அல்லது நீரை தேக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று 2022 அறிக்கையளித்தார்கள். எனவே பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் மலையாள கிராமத்தில் அருகே சின்னமுற்றூர் நீர்த்தேக்கம் அமைக்க கருத்துரு கைவிடுவதை தவிர வேறு வழி இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் பிரபாகரன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மீண்டும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். எப்படியாவது தாயில்லம் கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவிப்பிற்கு இணங்க அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் அயன்பேரையூர் கிராமத்தில் வெள்ளாற்றில் ஒன்றிய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக 3 ஊடுருவல் கிணறுகளை அமைத்துள்ளது. இந்த திட்ட மதிப்பீட்டில் ரூபாய் 18.50 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை அமைப்பதாக இருந்தது. ஆனால் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காமல் தடுப்பணை கட்டும் திட்டத்தை கைவிட்டது. இந்த தடுப்பணை அமைப்பதன் மூலமாக சுமார் 15 கிராமங்களுக்கு குடிநீர் தங்குதடையின்றி கிடைக்கும். எனவே தமிழக அரசு நிதியின் மூலமாக தடுப்பணை அமைக்க அமைச்சர் முன்வருவாரா? அதேபோல பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் வாலிகண்டபுரம் கிராமத்தில் கோனேரி ஆற்றில் ஒரு தடுப்பணையும் விசுவகுடி நீர்த்தேக்கத்தில் இருந்து அன்னமங்கலம் ஏரிக்கு நீரை கொண்டு செல்ல வாய்க்கால் அமைத்து தந்து அந்த பகுதியின் விவசாய கோரிக்கையை அமைச்சர் அவர்கள்
தீர்ப்பதற்கு அமைச்சர் பிரச்சனை தீர்ப்பதற்கு முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, வேப்பந்தட்டி பக்கம் வெங்கலம் கிராமத்தில் கல்லாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட முடியுமென்னு கேட்கிறார்கள். கல்லாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட 6.50 கோடி ஆகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. நிதி நிலைமைக்கேற்ப முன்னுரிமை அடிப்படையில் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அயன்பேரியூர் ஏரியை தூர்வாருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொள்ளளவு நிரப்பப்பட்டிருக்கிறது. அவருடைய தொகுதியை பொறுத்தவரையிலே 2021 6.57 கோடியிலே பண்டிகாபாடி கிராமத்தில் கல்லாற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணையும் 6.21 கோடியிலே வி களத்தூர் கிராமத்திலே ஒரு தடுப்பணையும் 2022-23 10 கோடியிலே பிரம்மதேசம் கிராமத்திலே ஒரு தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது. கல்லாற்றின் குறுக்கே மேலும் தடுப்பணை கட்ட தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகள் ஆராயப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.